அசோக் லைலாண்ட்ல இன்ஜினியரா இருந்த ஒருத்தருக்கு ரெண்டு பொண்ணுங்க. அதுல ஒரு பொண்ணு சூப்பரா படிக்கிறாங்க, இன்னொரு பொண்ணு சுமாரா தான் படிக்கிறாங்க. இதுவே இந்த பொண்ணுக்கு ஒரு நெருடலா இருக்கு. அது மட்டும் இல்ல, உன் முடி கேவலமா இருக்கு, நீ கருப்பா இருக்க, நீ சிரிக்கும் போது அசிங்கமா இருக்குன்னு கூட படிக்கிறவங்க கிண்டல் பண்றாங்க. சின்ன வயசுலயே இது இவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்குது. ஐடில வேலை பார்க்கும் போது த சீக்ரெட்ங்கிற புக் படிக்கிறாங்க. அதன் பிறகுதான் இவங்க வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிருக்கு. மாடலிங் பண்ண போறேன்னு சொல்றாங்க. அப்பா அம்மா இதை ஒத்துக்கல. கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் யாருன்னு நிரூபிக்கிறேன்னு கெஞ்சி கேட்டு மாடலிங் பண்றாங்க. என்ன பிரச்சனைனா, வெள்ளையா இருந்ததா வாய்ப்பு தருவேன்னு பல இடங்கள்ல இவங்க நிராகரிக்கப்பட்டாங்க. ஓ மூஞ்சிக்கு மாடலிங்கா, ஓ நேரத்துக்கு நடிக்க ஆசைப்படுறியான்னு கிண்டல் பண்றாங்க. மனசளவுல பயங்கரமா உடைஞ்சு போறாங்க. ஆனாலும் விடாம முயற்சி பண்ணாங்க. பாரதி கண்ணம்மா இவங்களுக்காகவே காத்திருந்தது. நடிக்க வர புதுசுல நடிப்பே வரல, எப்படிதான் இவங்களை நடிக்க எடுத்தாங்கன்னு கூட நடிக்கிறவங்களே வார்த்தைகளை கொட்டுனாங்க. விமர்சனங்களை கடந்து போகணும், இல்லைன்னா கண்டுக்காம போகணும். பல விமர்சனங்களை எல்லாம் தாண்டி இன்னைக்கு ஜெயிச்சவங்க தான் பாரதி கண்ணம்மா, ரோஷினி அவர்கள்.